அது வந்து சீமெண்ட் கான்கிரீட் போடணும் மட்டும் எல்லாம் வீடியோ ஓடுனீங்களா? அது வந்து தப்பா அவங்க சித்தரிக்கிறாங்களே. எங்கட ஊரே என்னத்துக்கு தப்பா? அண்ணா நாங்கள என்ன தப்பா சித்தரிக்கிறோம்? நாங்க வீடியோ பார்க்காம கதைக்கல. நாங்க வீடியோ பார்க்காம கதைக்கல. ஊருக்கு வந்து உதவி செய்ய தானே உதவி செய்யறேன்டா உதவி செய்யற மாதிரி நீ செய்யல. அப்படி எல்லாம் செய்யவே இல்ல. அந்த பொம்பளை பிள்ளைய கரெக்ட் காட்டவே இல்லையா? ஏன் காட்டணும்? நீங்க வீடியோ போட்டாலே அதுல தெரியுது. அந்த பிள்ளை தாயத்தையும் பிள்ளைய தெரியும், யார் பிள்ளை என்னண்டா எல்லாம் தெரியுமே. ஊருக்கே தெரியுமே. பெர்மிஷன் கேக்குறேன். நான் பெர்மிஷன் கேட்காம ஏகாஜனிங்க. வெளியில வாங்க முகத்தை காட்டுங்க. நீங்க ஐஸ்வர்யா நான் உன்ன வீடியோ எடுக்கட்டும். அத நீங்க மறைமுகமா எடுத்துட்டு வீடியோ எடுத்துக்கலாம். சரி அந்த ஃபுல் எடுத்த ரிசல்ட்ஸ் என்ன? அந்த ஃபுல் எடுத்த ரிசல்ட்ஸ் என்ன? A to B அது காணாது. அது காணுமையா? நீங்க என்ன சொன்னீங்க? சரி இப்ப நான் சரி ஒரு சரி விடுங்க. ரைட் ஓகே விடுங்க. ஓகே ரைட் ஓகே விடுங்க. இப்போ நீங்கள் வந்து ரைட் வந்து உதவி செஞ்சீங்க. அதே இடத்த இப்போ மாறி யோசிச்சு பாருங்க. நீங்கள் அங்கே இருக்கிறீர்கள், ஒரு இடத்துக்கு உங்களால் இயலாது, உங்களோட தங்கச்சி அக்கா வேணுண்டா இன்னொருத்தம் வந்து இப்படி பாடி போடி ஐஸ்வர்யா ராயன்னு சொன்னா நீங்க என்ன செய்வீங்க? ஐயா நான் வாடி பொடி அந்த பிள்ளையோட அண்ணன் வீடியோ என்ன சரியா? ஆனா உண்மையா நான் சொல்றேன். இல்ல இதே வேற ஒருத்தன் வெளியிடத்தால் வந்து உங்களோட அக்காவையோ தங்கச்சியோ வாடி போடி ஐஸ்வர்யா என்ன செய்வீங்க? நானா இருந்தா அந்த இடத்துல எழும்பி காதை பத்தி சலாண்டு விட்டுரும். ரைட் என்னடா அந்த வீட்டு ஆம்பளை இல்ல. எந்த அக்கா தங்கச்சி வெளியில கூட புண்டின்னு சொல்லுவோம். அண்ணா அந்த கடைசி நேரத்தில் நான் கதைச்ச ஒரு நிமிஷம் பாருங்க. கடைசியா நான் போய் அந்த பிள்ளைகிட்ட கேட்கிறேன். நான் கதைச்ச பிள்ளைண்டா இந்த காலில் விழுகிறேன் தங்கச்சி நான் சொன்னேன் ஆரம்பத்தில். அண்ணா வீடியோ வழியில வந்து இவ்வளவு இது நடந்த பிறகு என்னென்ன காலில் விழுந்தா என்ன இல்லை இவ்வளவு பேருக்காங்க, இவ்வளவு உதவி செஞ்சிருக்கோம். வந்து விளங்குது அன்றைக்கு அந்த அதை கூட உதவி செய்தாலும் காசு அடிச்சு நீங்க காசு ஒரு நாளும் நான் ஒரு காசை எடுக்கவே இல்லைண்ணா. சரி அப்ப நீங்கள் என்ன வேலை செய்றீங்க? அது நாங்கள் யூடியூப் தானே செய்யறோம். யூடியூப் தான் செய்யறீங்க. ரைட் மாசம் என்ன மாதிரி வருமானம்? இல்ல யூடியூப்பால வந்து யூடியூப்பால வருமானம் வருது. என்ன மாதிரி வருமானம்? அது வருமே ஒவ்வொரு வியூஸுக்கு ஏற்ற மாதிரி வரும். வியூஸுக்கு ஏற்ற மாதிரி அது ஒவ்வொரு வியூஸுக்கு ஒவ்வொரு வீடியோக்கு ஏற்ற மாதிரி அது வரும். ரைட் ஓகே. இந்த யூடியூப் சேனல் தொடங்க முதல் நீங்கள் என்ன மாதிரி உங்களோட இதுகள் சொத்து இதுகள் என்ன மாதிரி இப்போ என்ன மாதிரி? யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ண முன்னாமே நான் கஷ்டப்பட்டு தான் இருந்தேன். எல்லாம் சொல்லி அதுல இருந்து எங்கட முயற்சியை போட்டு தான் நாங்கள் வளர்ந்து வந்தோம். எவ்வளோங்க வளர்ந்து வந்து நாங்கள் அந்த நீங்க போய் கதைச்சது எங்களோட சொந்த வேலை செய்த ஒரு ஆளுண்ட மகளோட தான் நீங்க கதைச்ச. நீங்க அதுக்கான தான் நாங்கள் கதைக்கிறோம். ஊருக்கு வந்து ஒரு பிள்ளை நீங்க வெளிப்பாக்க வச்சதுக்காக தான் நாங்கள் கதைக்கிறோம். தெரியும் ஐயா இப்போ நான் சொல்றேன் வந்து உண்மையிலேயே நான் அந்த பிள்ளை எளியப்படுத்த ஒன்று கதைக்கல. விளங்குதான் என்ன கதை ஒரு தகப்பன் இல்ல பிள்ளைய போய் ஐஸ்வர்யா ராய் மாதிரி ஐஸ்வர்யா மாதிரி அவள் எடுத்த ரிசல்ட்ஸ் உங்களுக்கு காணாதோ? அப்படி நைனே எடுத்த ஆக்கள் எல்லாம் இதா இருக்கீங்கன்னா நீங்க இந்த ரிசல்ட்ஸ் எடுத்து போட்டு இப்படி செய்யுங்க. உங்களோட வீடியோ நான் 2-3 தடவை பார்த்தேன். கதைக்கிறதுக்காக தான் அப்படி பாத்துறேன். விளங்குது? இப்ப என்ன சொல்றேன் நீங்க அதுல காய்ச்ச கனாலும் சரி. ஆனா நீங்கள் கதைச்ச கதையால அந்த